225 இனிதே தொடங்குகிறது. வரத்திற்கு ஐயா ஐயா சரியா கேட்கலங்க ஐயா. ஐயா கேக்குதாங்க ஐயா? இப்ப கேக்குதுங்க. பேசுங்க. கேக்குதாங்க. பன்னாட்டு அளவிலான இணையவழி நூல் வாசிமுற்றம் 225 இனிதே தொடங்கி இருக்கிறது. இதற்கு அனுமதி நல்கிய எங்களுடைய கல்லூரி தாளாளர் ஐயா அவர்களுக்கும் முதல்வர் பெருந்தகை அவர்களுக்கும் எங்களுடைய இருதுறை பேராசு தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் எங்களோடு எங்களாக துணை நிற்கக்கூடிய ஈப்போ ஆசிரியர் கழகத்தினுடைய மிகுதியான பேராசிரியர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், அதே போல இளங்கோவன் ஐயா அவர்கள், ராஜேந்திரன் ஐயா அவர்கள், அருணாதன் ஐயா அவர்கள், பாஸ்கரன் ஐயா அவர்கள், மணிமாறன் மிக நூல் மிகுந்த யோகேஸ்வரி இன்றைக்கு சிறந்த அவரையும் ஐயா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசலாமாங்க? கேட்கலங்க ஐயா, விட்டு விட்டு கேக்குதாங்க ஐயா? இப்ப கேக்குதா? இப்ப பேசுங்க, சரியா இருக்கும். நன்றி. இந்த இரு மாணவர்களும் ஈப்போ ஆசிரியர் கழகத்தினுடைய 4ஆம் ஆண்டு இளங்கலை பயின்று வரக்கூடிய மாணவர்கள். இவர்கள் கல்வித்துறையிலும் ஆய்வுத்துறையிலும் புத்தாக்கத்துறையிலும் மிகுந்த ஆர்வமும் நாட்டமும் கொண்டவர்கள். கல்லூரி நிகழ்வுகளில் மிகுந்த முனைப்போடு பல்வேறு செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். பெருமைக்குரியவர்கள் மாணவர்கள் நம்ம வகுப்பறையின் நூலை அவர்களுக்கு மக்களையும் தமிழ் அறிஞர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் வரவேற்று அறிவிப்பதில் அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். மா நவீன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய வகுப்பறையின் கடைசி நாற்காலி என்ற நூல் குறித்து நம்மிடையே பேசுவதற்கு மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய மாணவர்கள் சஸ்மிதா ரவி அவர்களையும் யோகஸ்ரீ ரவி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். இருவரும் இப்போ அந்த நூல் குறித்து பேசுவார்கள். நன்றி ஐயா. அமுதான தமிழே நீ வாழி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 225வது நூல் வாசிப்பு முற்றத்தில் கலந்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், முனைவர் வினோத் ஐயா அவர்களுக்கும், திரு சிவஞானம் ஐயா அவர்களுக்கும், மலேசிய ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக தமிழ் பிரிவின் மூத்த விரிவுரையாளர் முனைவர் அருள்நாதன் விசுவாசம் அவர்களுக்கும், மலேசிய பாடத்திட்ட மேம்பாட்டு பிரிவின் அதிகாரி முனைவர் குணசீலன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும்,
பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர் திரு மேகவர்ணன் ஜெகதீசன் அவர்களுக்கும், நூலாசிரியர் திரு மா நவீன் அவர்களுக்கும், மற்ற விரிவுரையாளர்களுக்கும், இன்றைய வாசிப்பு முற்றத்தில் இணைந்திருக்கும் பன்னாட்டு பங்கேற்பாளர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்றைய வாசிப்பு முற்றத்தில் நாங்கள் வாசித்து பயன்பெற்ற வகுப்பறையின் கடைசி நாற்காலி எனும் கட்டுரை தொகுப்பையொட்டிய கருத்துரையை வழங்க நானும் என் தோழியும் வந்துள்ளோம். அவ்வகையில் நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பும் நூல் மலேசியாவை சேர்ந்த நவீன இலக்கிய சிந்தனையாளரும் வல்லினம் எனும் இணைய இதழின் ஆசிரியரும் கவிஞர், எழுத்தாளர், திறனாய்வாளர், நூல் பதிப்பாளர் என பன்முகம் கொண்ட மலேசிய தமிழ் எழுத்தாளர் மா நவீன் அவர்களின் கைவண்ணத்தில் உருவெடுத்த நூலாகும். முதலில் நூலாசிரியர் குறித்த எனது விவரங்களை நான் பகிர விரும்புகிறேன். மலேசிய தமிழ் பள்ளியின் ஆசிரியரான திரு மா நவீன் அவர்கள் மலேசிய படைப்பிலக்கியத்தை அனைத்துலக நிலைக்கு கொண்டு செல்வதில் முன்னோடியாக திகழ்கிறார். இவர் சமகால நவீன இலக்கியத்தை ஆழமாக ஆராய்ந்தும் மதிப்பிட்டும் எழுதியும் வருகின்றார். 3 கவிதை நூல்கள், 6 சிறுகதை தொகுப்புகள், 3 நாவல்கள், 10க்கும் மேற்பட்ட கட்டுரை தொகுப்பு நூல்கள் போன்றவற்றை தமிழ் படைப்புலகிற்கு வழங்கியுள்ளார். மேலும் அவர் தம் இலக்கியம் மட்டுமல்லாது மலாய் இலக்கிய படைப்பிலும் முத்திரை பதித்து வருகின்றார். படைப்பிலக்கியம் தவிர ஜெராந்தூர் நினைவுகள், மௌனம், வெண்ணிற இரவுகள், ஜகாட் போன்ற மலேசிய திரைப்படங்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி திரைப்பட உருவாக்கத்திற்கும் தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார். 2010ஆம் ஆண்டு மலேசிய சிலாங்கூர் மாநில அரசாங்கம் அவருக்கு இளம் கவிஞர் விருதை வழங்கியது. அத்துடன் 2019இல் கனடா தமிழ் இலக்கிய தோட்ட விருதையும், 2022இல் சிகண்டி நாவலுக்காக வாசகசாலை விருதையும் இவர் பெற்றுள்ளார். மலேசிய படைப்புலகில் மா நவீன் தவிர்க்கப்பட முடியாத ஒரு படைப்பாளராக தொடர்ந்து விளங்கி வருகின்றார் என்றால் அது மிகையாகாது. எழுத்தாளர் மா நவீன் அவர்கள் தனது ஆசிரியர் பணியில் பெற்ற வகுப்பறை அனுபவங்களையும், தான் கடந்து வந்த பாதையில் சந்தித்த உணர்வுகளையும் வகுப்பறையின் கடைசி நாற்காலி எனும் தலைப்பில் இந்நூலை படைத்துள்ளார். இந்நூல் பற்றிய அறிமுகத்தையும் கருத்துக்களையும் எனது தோழி யோகஸ்ரீ வழங்குவார். வணக்கம் யோகஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். வகுப்பறையின் கடைசி நாற்காலி எனும் இந்நூல் 24 கட்டுரைகளை கொண்டு 100 பக்கங்களில் அமைந்துள்ளது. இந்நூலின் முதல் பதிப்பு 2016ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது. இதுவரை 4 பதிப்புகள் வெளிவந்துள்ளன. இந்த நூல் ஒரு தமிழ் ஆசிரியராக மா நவீன் அவருடைய பார்வையையும், ஒரு சமூக சிந்தனையாளராக அவருடைய எண்ணங்களையும் மதிப்பீடுகளையும் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. இந்த நூலில் ஆங்காங்கே மா நவீன் எனும் ஆளுமையின் அரசீற்றமும் சமூக அக்கறையும் வெளிப்படுகின்றது. மலேசிய நாட்டின் கல்வி திட்டம், தேர்வு முறைகள், வகுப்பறையில் மாணவர்களுடைய உளவியல், ஆசிரியரின் போக்கு, சமூகத்தில் காணப்படும் மூட நம்பிக்கைகள், தமிழ் இலக்கியம் சார்ந்த சிந்தனைகள், தம் கல்லூரி அனுபவம் சார்ந்த கருப்பொருளின் அடிப்படையில் இந்த 24 கட்டுரைகளும் அமைந்துள்ளன. அவற்றில் சில தலைப்புகளை இங்கே காண்போம். நடக்கும் பொருட்கள், கற்பனையும் கட்டுப்பாடும், சிரிக்கும் மாணவி, நாட்டு ஆடும் செம்மறியாடும், சாவை தடுக்கும் சாமியார்கள், வெற்றியின் கூச்சல், மரம் ஏறும் யானைகள், தமிழ் இலக்கியங்கள் உதவாக்கரை என கட்டுரையின் தலைப்புகள் இப்படியும் அமைந்துள்ளன. ஒரு தமிழ் ஆசிரியராக மா நவீன் நான் ஒரு பின்தங்கிய ஆசிரியன் என்ற உரத்த குரலோடு தனது வகுப்பறை நிகழ்வுகளை இந்நூலில் பதிவு செய்துள்ளார். வகுப்பறையின் கடைசி நாற்காலி எனும் இக்கட்டுரை பொதுவாக வகுப்பறைகளில் கவனிக்காமல் ஒதுக்கப்பட்ட மாணவர்களின் பக்கம் நின்று உரத்த குரலில் பேசுகிறது. கேள்வி கேட்கும் மாணவரை போலவே பள்ளியில் நடைபெறும் அவலங்களை பற்றி நிர்வாகத்தினரிடம் கேள்வி கேட்கும் ஆசிரியராக திகழும் மா நவீனின் மன உணர்வுகளும் இந்நூலில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. ஓர் ஆசிரியராக மட்டுமில்லாமல் ஒரு சமூக சிந்தனையாளராக, ஒரு படைப்பாளராக ஆசிரியர்கள் திகழும் போது பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை இந்நூலின் வழி நம்மால் அறிய முடிகின்றது. இன்றைய கல்வி முறையில் ஆசிரியர்கள் அர்ப்பணிப்பு, அவர்கள் எதிர்கொள்ளும் அழுத்தங்கள், அவர்கள் சந்திக்கும் மன உளைச்சல் போன்றவற்றை நூலாசிரியர் இந்நூலின் மூலம் பதிவு செய்கிறார்.
அவ்வகையில் இந்நூலில் என் மனதை கவர்ந்த சில கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் தொடுதல் என்ற இந்த கட்டுரை ஒரு தமிழ் பள்ளியில் பயிற்சி ஆசிரியராக பணியாற்றிய எழுத்தாளரின் அனுபவ பதிவாகும். இங்கே மாணவர்களிடையே இருந்த சமூக வேறுபாடுகளையும் ஆசிரியர்களின் அணுகுமுறையில் காணப்பட்ட மெல்லிய பாகுபாடுகளையும் ஆசிரியர் தனது கூர்மையான பார்வையால் வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக ஏழ்மையான குடும்ப பின்னணியில் இருந்து வரும் மெதுப்பயில் மாணவர்கள் ஆசிரியர்களின் கவனத்தை ஆவலுடன் எதிர்பார்ப்பதையும் அவர்கள் ஆசிரியர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பதையும் உணர்வு பூர்வமாக விவரிக்கிறார். ஆசிரியரின் ஒரு சிறு தொடுதல் கூட அவர்களுக்கு பெரிய அங்கீகாரமாகவும் நம்பிக்கையூட்டும் செயலாக அமையும் என்பதை இக்கட்டுரை நமக்கு உணர்த்துகிறது. மேலும் இந்த மெதுப்பயில் மாணவர்களின் குடும்ப பின்னணி, தோற்றம், உடைகள் ஆசிரியர்களிடையே ஒருவித வெறுப்பையும் தயக்கத்தையும் ஏற்படுத்துவதையும் இது சமூகத்தில் நிலவும் தீண்டாமையின் மற்றொரு வடிவம் என்பதையும் ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். பின்தங்கியோர் என ஆசிரியர்கள் கணிப்பவர்கள் எல்லாம் பாடத்திட்டத்தில் உள்ள திறன்களை அடையாதவர்களை மட்டுமே என்பதை ஒவ்வொரு ஆசிரியரும் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கால ஆசிரியரான எங்களுக்கு இந்த கட்டுரை நாங்கள் கல்லூரியில் படிக்காத ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நன்தொடுகை, வன்தொடுகை, அதாவது குட் டச், பேட் டச் அதிகமாக பேசப்படுகின்ற இந்த காலத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களோடு நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும் எனும் கூற்றுகள் நிலவுகின்ற இந்த சூழலில் ஆசிரியரின் உண்மையான அன்பான அரவணைப்பு சார்ந்த தொடுதல் மாணவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்நூலில் ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். ஆகவே ஆசிரியர் மாணவர்களை நெருங்கி அணுக வேண்டும். அது மட்டுமில்லாது மாணவர்களை சிக்கலை களையும் வல்லமை பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக தோட்டப்புற மாணவர்களுக்கு ஆசிரியரின் அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் தான் மாணவர்களின் தன்னம்பிக்கைக்கு அடிப்படையாக அமைகிறது. இந்த அங்கீகாரம் தான் அவர்களை கல்வியின் பக்கம் ஈர்க்கிறது என்பதை உறுதியாக பதிவு செய்கிறார் நூலாசிரியர். மேலும் தான் ஒரு மாணவனுக்கு சீருடை வாங்கி கொடுத்ததையும் அந்த மாணவன் அதை எவ்வளவு பெருமையுடன் அணிந்து வந்தான் என்பதையும் அது அழுக்கடைந்த போது அவனுக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தையும் ஆசிரியர் இந்நூலில் விவரிக்கிறார். இது ஒரு ஏழை மாணவர்களின் உள்ளத்து உணர்வுகளையும் ஆசிரியர்களின் அணுகுமுறை எவ்வளவு முக்கியம் என்பதையும் உணர்த்துகிறது. அடுத்ததாக திக்குவா என்ற கட்டுரையில் நூலாசிரியர் தான் ஒரு பள்ளி மாணவராக இருந்த போது சிறுவயதில் திக்குவாய் காரணமாக அனுபவித்த துன்பத்தையும் பள்ளிக்கு புதிதாய் வந்த பயிற்சி ஆசிரியரின் அன்பான அணுகுமுறையால் அந்நிலையிலிருந்து தான் மீண்டதையும் விவரிக்கிறார். பயிற்சி ஆசிரியராக வந்த ஒரு பெண்மணி தனது சூழலை புரிந்து கொண்டு எனக்கும் திக்குவாய்தான் தெரியுமா என கூறியதும் அதனால் தனக்கு பிறந்த நம்பிக்கையும் பேச முயன்றதையும் இக்கட்டுரையில் நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். திக்குதலுக்கான காரணங்களை ஆராய்ந்ததில் உயிர் எழுத்துக்களை குறைத்தல், வாக்கியங்களை சுருக்குதல், மூச்சு பயிற்சி மேற்கொள்ளுதல் போன்ற எளிய முறைகள் பேச்சில் முன்னேற்றத்தை உருவாக்கியதை இக்கட்டுரையில் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். பயிற்சி ஆசிரியரின் தொடர் முயற்சியும் தன் நம்பிக்கையும் இணைந்து தமது வாசிப்பு திறனையும் பேச்சு திறனையும் வளர்த்ததாகவும் குறிப்பிடுகின்றார். இந்த கட்டுரையில் பேசவும் வாசிக்கவும் அஞ்சிய ஒரு மாணவனின் உள்ள போராட்டத்தையும் அச்சிக்கலில் இருந்து மீண்டு வரும் வழியையும் ஆசிரியர் தெளிவாக சித்தரிக்கிறார். நானும் உன்னை போல்தான் என்ற ஒரு வார்த்தை மாணவர்களுக்கு நம்பிக்கையூட்டி அவர்கள் மனதை திறக்க உதவும் என்பதையும் அதன் மூலம் அவர்களை சிக்கலில் இருந்து மீட்க முடியும் என்பதையும் நூலாசிரியர் தனது சொந்த அனுபவம் மூலம் நிறுவுகிறார். எந்த கல்லூரியும் தனக்கு இந்த உக்தியை போதிக்கவில்லை என்றும் நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். பள்ளிகளில் உள்ள மெதுப்பயில் மாணவர்களையும் யாரிடமும் அதிகம் பேசாமல் இருக்கும் மாணவர்களையும் புறக்கணிக்காமல் அவர்களின் சிக்கலுக்கான காரணத்தையும் மௌனத்திற்கான காரணத்தையும் கண்டறிந்து அவர்களுடன் நெருங்கி பழக வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்துகிறார். ஆசிரியர்கள் மெதுப்பயில் மாணவர்களின் சிக்கல்களை தேட முயற்சிக்காமல் அவர்களுக்கு வகுப்பறையின் கடைசி நாற்காலிகளை பரிசீலித்து விடுகின்றனர். அதனால்தான் இவ்விரண்டு கட்டுரைகளும் இந்நூலில் என்னை கவர்ந்தவையாகும். தொடர்ந்து கருத்துரை வழங்க என் தோழி சேஷ்மிதாவை அழைக்கின்றேன். நன்றி தோழி.
இந்த நூலில் உள்ள 24 கட்டுரைகளை வாசிக்கும் போது வாசகர்கள் அனைவரும் வகுப்பறை சூழலுக்குள்ளேயே சென்று வந்த அனுபவத்தை உணரலாம். காரணம், நானும் அவ்வாறுதான் உணர்ந்தேன். என்னை மிகவும் கவர்ந்த சில கட்டுரைகளை இன்று உங்களுடன் பகிர விளைகிறேன். முதலாவதாக, தூரிகை ஏந்தும் கரங்கள். இக்கட்டுரையானது ஒரு மாணவனின் ஆற்றலை முடக்கிவிடும் சமூகத்தை பற்றி நமக்கு விவரிக்கிறது. இக்கட்டுரையின் முதன்மை கதாபாத்திரம் திவ்யா ஆவாள். திவ்யா பள்ளிக்கு வராதது ஆசிரியர்களிடையே கவலையை உண்டாக்கியது. ஏனெனில் அவளது தேர்ச்சி பள்ளியின் மொத்த தேர்ச்சி விகிதத்தை பாதிக்கும் என அவர்கள் கருதினர். ஒரு பக்கம் பள்ளியின் கல்வி சூழல் தேர்வை மையமாக கொண்டதாகவும் மாணவர்களின் தனிப்பட்ட திறமைகளை புறக்கணிப்பதாகவும் இக்கட்டுரையில் இருந்தது. திவ்யா படிப்பில் ஆர்வமின்றி ஓவியத்தில் சிறந்து விளங்கிய போதும் அவளது திறமை பள்ளியில் அங்கீகரிக்கப்படவில்லை. இதன் காரணமாக அவள் பள்ளிக்கு வருவதையே நிறுத்திவிடுகிறாள். இக்கட்டுரை மாணவர்களின் தனித்துவ திறன்களுக்கு அங்கீகாரம் என்பது கல்வியில் எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. பள்ளிகள் மாணவர்களின் பல்வேறு திறமைகளை அடையாளம் கண்டு அவற்றை வளர்க்கும் வாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும். தேர்வுகளை மட்டுமே மையமாக கொண்ட கல்வி முறை திவ்யா போன்ற திறமையுள்ள மாணவர்களை பள்ளியிலிருந்து விலக்கி அவர்களின் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்த முடியாமல் தடுத்து விடுகின்றது. தொடர்ந்து, அவள் பெயர் சர்வேஷ் எனும் கட்டுரை எனது பார்வையில் மிகவும் விழிப்புணர்வு மிக்க கட்டுரையாக இப்புத்தகத்தில் விளங்கியது. பெண்மை தன்மையுடன் இருக்கும் சர்வேஷ் என்ற மாணவன் பள்ளியில் சந்திக்கும் எண்ணற்ற சவால்களை ஆசிரியர் மிக துல்லியமாக இக்கட்டுரையில் பதிவு செய்துள்ளார். தனது இயல்பை அவமானமாக கருதும் பெற்றோர், அவனை ஆணாக மாற்ற நினைக்கும் ஆசிரியர்கள், தன்னை கேலி செய்யும் சக மாணவர்கள் என சர்வேஷின் உலகம் முழுக்க நிராகரிப்பும் புறக்கணிப்புமே நிறைந்திருக்கிறது. அவன் தன்னை ஒரு பெண்ணாக உணர்ந்தாலும் சமூகம் அவனது அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இது பள்ளிகளில் சர்வேஷ் போன்ற மாணவர்களின் பரிதாபமான நிலையை நமக்கு வெளிப்படையாக காட்டுகிறது. நூலாசிரியர் சர்வேஷின் நிலையை ஒரு புதிய கோணத்தில் அணுகுகிறார். அவன் பெண்ணாக வாழ்வதில் இப்போது என்ன தவறு என்ற அவரது கேள்வி பாலின அடையாளம் குறித்த சமூகத்தின் குறுகிய பார்வையை ஆழமாக கேள்விக்குள்ளாக்குகிறது. ஒருவரின் உடல் அமைப்பை வைத்து அவரது மனதை எடை போடுவது எவ்வளவு தவறானது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். சர்வேஷை அவன் இருக்கும் நிலையிலேயே ஏற்றுக்கொள்வதுதான் சரியான வழி என்றும், அவனை மாற்ற முயற்சிப்பது மேலும் அவனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்றும் ஆசிரியர் உறுதியாக வாதிடுகிறார். சர்வேஷின் கதை பள்ளிகளிலும் சமூகத்திலும் பாலின வேறுபாடுகளை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டியதின் அவசியத்தை மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்துகிறது. திருநங்கைகள் பற்றிய மா நவீனின் பார்வையும் உணர்வும் அண்மையில் அவர் எழுதி வெளியிட்ட சிகண்டி நாவல் மூலமாக நமக்கு தெளிவாக உணர முடிகிறது. வருங்கால ஆசிரியரான என்னை இக்கோணத்திலும் மாணவர்களை அணுகலாம் என இவ்விரண்டு கட்டுரைகளும் வழிகாட்டுகின்றன. தொடர்ந்து பேச என் தோழி யோகஸ்ரீயை அழைக்கின்றேன். நன்றி சுஷ்மிதா. என் தோழி கூறியது போல் இந்நூலின் வழி எழுத்தாளர் ஆசிரியர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் பயனடையும் வகையில் இந்நூலை அமைத்துள்ளார். பாடத்திட்டம் என்பது கல்வியின் ஒரு பகுதி மட்டுமே தவிர அதுதான் கல்வி என்பதில்லை. வெறும் பாடங்களை முடிப்பதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களின் பல்வேறு தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் ஆசிரியர்கள் இருப்பதை மா நவீன் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். அனைவரையும் அரவணைக்கும் ஒரு கல்வி முறையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டியதன் அவசியத்தை மா நவீன் தனது எழுத்தின் மூலம் அழுத்தமாக நமக்கு உணர்த்துகிறார். இந்த நூல் ஒரு சமூக மாற்றத்திற்கான அழைப்பாகவும் ஒலிக்கிறது. சிறப்புக்குரிய இந்நூலை வெளியிட்ட எழுத்தாளர் மா நவீன் அவர்களுக்கு எங்களின் நன்றி மாலைகளை சூட்டுகிறோம். இறுதியாக, இந்த நூலை பற்றி உங்கள் அனைவரிடமும் இந்த இனிய வேளையில் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வாய்ப்பளித்த ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கும் நூல் வாசிப்பு முற்றத்திற்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நானும் என் தோழியும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழோடு காப்போம் பண்பாடு. நன்றி, வணக்கம். நன்றி. பொதுவாக ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய மாணவர்களினுடைய பேச்சு ஈர்ப்பு மிக்கதாக இருக்கும். அவர்களுடைய அழுத்தம் திருத்தமான உச்சரிப்பு ஒரு பக்கம் என்றால், அவர்களுக்குள் அந்த நூல் குறித்து அந்த ஒருங்கிணைப்பு செய்து கொள்ளக்கூடிய முறைமை மிக அழகாக இருக்கும். அந்த வகையில் இருவருமே சுஷ்மிதா ரவி அவர்களும்
யோகஸ்ரீ ரவி அவர்களும் மிக அழகாக இந்த நூல் குறித்ததான கருத்துரையை தமக்குள்ளாக மிக அழகான ஒருங்கிணைப்போடு கூடிய முன்வைப்பாக இங்கே வைத்து பேசினார்கள். கல்வி சிந்தனை குறித்த ஒரு அழகான நூல் அது. ஆசிரியர் மாணவர்கள் இடையிலான உறவு சிக்கலினுடைய காலகட்டத்தில் அந்த உறவு சிக்கலினுடைய தன்மைகளை பரிமாணங்களை பேசுகின்ற அந்த நூலை மிக அழகாக தானும் உள்வாங்கி அதில் பயன்பெற்ற அனுபவங்களை இங்கே எடுத்து பேசியிருக்கின்றார்கள். இந்த கடைசி நாற்காலி குறித்ததான ஆசிரியரினுடைய மனச்சித்திரம் ஒரு எதிர்மறையாகவே எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த நூல் அதற்கான ஒரு பெரிய தீர்வாக அமைந்திருக்கிறது என்பதை அவர்களுடைய பேச்சின் மூலமாக அறிந்து கொள்ள முடிந்தது. இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நூலாசிரியர் அவர்கள் மா நவீன் அவர்களும் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு கலந்துரையாடல் போல் இந்த பகுதி அமைந்திருந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும். மா நவீன் அவர்களினுடைய எழுத்துக்களை நான் ஜெயமோகனுடைய வாசிப்பினுடைய தொடர்ச்சியாக அவரை வாசிக்க தொடங்கினேன். அந்த தொன்மம் வழியாக பேசுகின்ற அந்த மொழி எனக்கு ரொம்ப ஈர்ப்புடையதாக அமைந்திருந்தது. எழுத்தின் வழியாக ஆழ்மனத்தை தொடுகின்ற பொழுது ஒரு நடுக்குதலை அடைகின்ற ஒரு தன்மை அவருடைய படைப்புகள் வழியாக எனக்கு நிகழ்ந்தது. உதாரணத்துக்கு அப்சரா என்று சொல்லக்கூடிய அந்த சிறுகதை அங்கோர் வாட்டில் இருக்கின்ற அந்த சிற்பங்களை ஒட்டி அமைந்திருக்கும். படித்து ஒரு பெரிய ஒரு எண்ண தேடுதல்களை அடைந்தேன். அந்த புனைவினுடைய மொழி வலிமையாக இருந்தது. ஐயா அவர்கள் இப்போ இங்கே இணைந்திருப்பது என்பது மகிழ்ச்சியானது. மா நவீன் ஐயா அவர்களை இந்த நூல் இன்றைக்கு பேசி இருக்கக்கூடிய கடைசி நாற்காலி என்ற அந்த நூல் குறித்து ஐயாவிடம் சில கருத்துக்களை எதிர்பார்க்கின்றோம். ஐயா அவர்களை பேசினார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நூல் முற்றம் இந்த குழுவில் என்னுடைய புத்தகத்தை எடுத்து பேசியமைக்கு முதலில் நன்றி. நானும் இப்போ ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவன் தான் என்று இப்போ இந்த பேசிய 2 சகோதரிகள் மிகவும் அழகாக சிறப்பாக பேசினார்கள். இந்த நூலை எழுதி ஒரு 10 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு பிறகு இந்த நூல் குறித்து பேசப்படுவது என்பது ஒரு பெருமையான விஷயம்தான். இந்த நூலுடைய பின்னணி குறித்து கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது முக்கியமானது. இந்த கட்டுரை தொடரை எழுதுவதற்கான காரணம் இங்க மலேசியாவில் மைஸ்கில்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு இருக்குது. நீங்க கபாலி படம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் ஒரு காலேஜ் நடத்துற மாதிரி இருக்கும். அந்த காலேஜ் இங்க வழக்கறிஞர் இவர் பசுபதி சண்முக சிவா ஆகியோரால் இது நடத்தப்படுது. இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னாக்கா ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள், மேற்கொண்டு கல்வி பயில முடியாத மாணவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த கல்லூரி மக்களோசை பத்திரிகையில முன்பு, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அவங்களுக்கான ஒரு அங்கமாக நடுப்பக்கத்துல 2 பக்கத்துல அதாவது இந்த மைஸ்கில் அமைப்பு அந்த 2 பக்கத்தை அவங்களுக்கு சொந்தமாக எடுத்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல என்னையும் தன்னுடைய பங்களிப்பை வழங்க சொல்லும் போது எதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, சரி நம்ம வாழ்க்கையில சந்திச்ச இது போன்ற மெதுநிலை மாணவர்கள் ஒவ்வொரு முறையும் அந்த கல்லூரிக்கு போகும்போதெல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளாகும். ஏன்னா நம்ம ஒரு ஆசிரியரா இருக்கோம். ஆசிரியர் நம்ம சொல்லித்தரக்கூடிய மாணவர்கள் ஏதோ ஒரு வகையில அவங்க கிட்ட கல்வி சேராம அல்லது நம்ம போதிக்கக்கூடிய கல்வி முழுமையா சேர்க்கப்படாம அவங்க ஏதோ ஒரு வகையில விடுபடுவதும், பிறகு அந்த கல்லூரியில போயிட்டு அவங்களுக்கு வேற ஒருவர் மூலமாக கல்வி கிடைத்து அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில இது பண்றதும் பார்க்கும்போது ஒரு விதத்துல குற்ற உணர்ச்சியா இருக்கும். அப்ப இந்த பிள்ளைகள், இப்படி நம்ம கைவிடப்பட்ட பிள்ளைகள், நம்ம பார்க்காத பிள்ளைகள் இருக்காங்களே, அவங்கள பத்தின கட்டுரைகளா எழுதுவோன்னு சொல்லிட்டு நான் எழுத ஆரம்பிச்சேன். ஆனா என்னுடைய பேர்ல எழுதுனாக்கா அந்த கட்டுரைக்கு வேற ஒரு விதமான பார்வை வரும் அப்படின்றதுனால குரு அப்படின்ற பேர்ல தான் எழுதினேன். குரு அப்படின்ற பேர் எழுதும் போது எனக்கு என்ன அதிர்ச்சியா இருந்ததுனாக்கா, அந்த கட்டுரை அதிகமானவர்களால வாசிக்கப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனாக்கா என்னுடைய பள்ளிக்கூடத்துல வேலை செஞ்ச ஆசிரியர்கிட்ட அந்த பத்திரிகை புதகலமானாக்கா அவசரமா கேன்டீன்ல இருக்கிற அந்த பத்திரிகையை வேகமா எடுத்து அந்த குரு எழுதின கட்டுரையை படிக்க போறேன் சார் அப்படி சொல்லும்போது நான் ரொம்ப பொறுமையா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன். அப்படி பரவலா வாசிக்கப்பட்டுச்சு அந்த கட்டுரை. எல்லா ஆசிரியருடைய மனசாட்சியை தொட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியர் வகுப்புல ரொம்ப கெட்டிக்கார பயன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த மெதுநிலை பயன்களுடைய உளவியல் என்ன அப்படின்றத குறித்து பேசும்போது எல்லாரும் ஆசிரியர்களுடைய குற்ற உணர்ச்சியை ஆழ்மனத்தை தொட்ட கட்டுரை சொல்லலாம். ஏன்னா நான் பள்ளியில படிக்கும் போது நான் ஒரு மெதுநிலை பையன்னு சொல்லலாம். ஒரு 6ஆம் ஆண்டு வரைக்குமே என்னை பெருசா யாரும் அடையாளம் பார்த்ததே இல்லை, கட்டுக்கிட்டதே இல்லை. நான் என்னை அடையாளம் காட்டிக்கிட்டதும் இல்லை. என்னை வெளியில அடையாளம் காட்டிக்கிறதுக்கு எனக்கு நிறைய விதமான ஒரு தயக்கங்கள் இருந்தது பல்வேறு காரணங்களால்.
அப்படி வந்து என்னை வந்து ஒளிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பையன் தான் நான், வெளியில என்னை காட்டிக்காம. ஸோ அப்படியான பையன்களை என்னால் எளிதாக வந்து அடையாளம் காண முடியும். அவன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன பேச விரும்புகிறான்றது என்னால் மிக எளிதாக வந்து அடையாளம் காண முடியும். எனவே அப்படியான பையன்களுடைய கட்டுரையை எழுத ஆரம்பிச்சு, பிறகு அது நூலாக வரும்போது அந்த நூலை வந்து மைஸ்கில் அறவாரியம் மூலமாகவே நான் வந்து வெளியீடு செய்ய வச்சேன். இவர் சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து அரசு வந்திருந்தாரு. எம்.ஏ. நுஹ்மான் வந்து இலங்கையிலிருந்து வந்திருந்தாரு. ஸோ இவங்களுடைய தலைமையில தான் இந்த நூல் வந்து வெளியீடு கண்டது. பிறகு இந்த நூல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பிறகு எனக்கு எப்படி புரிய வந்துச்சுனாக்கா, ஒரு முறை ராமகிருஷ்ணன், எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவருடைய உரையில ஒவ்வொரு ஆசிரியரும் வாசிக்க வேண்டிய நூல்கள்னு ஒரு பட்டியல் போடுறாரு. அதுல இந்த வகுப்பறையின் கடைசி நாற்காலின்ற நூலை பேரை சொல்லும்போது, ராமகிருஷ்ணன் போன்ற ஒரு தேர்ந்த எழுத்தாளர் ஒரு நூலை சொல்றதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்புக்குரிய விஷயமா நான் பார்த்தேன். இன்னைக்கு இந்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இளம் சகோதரிகள் இந்த நூலை வாசிக்கிறது அவங்களுடைய வருங்காலத்துக்கு ஆசிரியர் பணிக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு வழிகாட்டுதல் அமையும் நம்புறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்கய்யா. உண்மையிலே அந்த நூல் எழுதிய சூழல் அந்த நூலை கூடுதலாக வாசிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. வகுப்பறை என்பது மாணவர்களை படித்தல், அதை எழுதினால் ஒரு கல்வி சிந்தனையாக விளங்க முடியும் என்பதை உங்களுடைய நூல் குறித்த அந்த கருத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நூலாசிரியர் ஐயா அவர்களோடு, ஏன்னா புனைவின் வழியாக சிறுகதை, நாவல் என அனைத்து துறைகளையும் தொட்டவர், அவரோடு கலந்துரையாடலை நாம் நிகழ்த்த வேண்டும். யாரேனும் ஐயா அவர்களோடு கேள்விகள் வழியாக கலந்துரையாடல் செய்யலாம். ஒரு சின்ன வினா. இந்த 10 ஆண்டு காலத்துக்கு குரு என்கிற புனைப்பெயரில் எழுதிய திரு நவீன் அவர்கள் எழுதிய வகுப்பறையின் கடைசி நாற்காலி வெளியிட்டு 10 வருடங்கள் ஆகியிருக்கிறது என்று சொன்னீர்கள். இந்த 10 வருடத்தில் ஆசிரியர்களுடைய அணுகுமுறையில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது ஒரு புத்தகம் வந்து நேரடியா அப்படியான ஒரு விளைவுகளை வந்து ஏற்படுத்தாது. அது கால ஓட்டத்துல அது ஒரு நூலை வாசிக்கும் போது, இப்ப இந்த சகோதரிகள் வாசிக்கிறாங்க, அதை வாசிக்கும் போது அவங்களுடைய மன ஆழத்துல சில புரிதல்களை தான் முதல்ல வந்து விதைக்கும். நாளைக்கே அவங்க வந்து ஒரு மாணவனை பார்க்கும்போது அவங்களுடைய இயலாமை குறித்த ஒரு கோபம் வந்து வரும்போது முதல்ல அந்த கோபத்தை தள்ளி வைக்க தான் வந்து நினைக்கிறதுக்கு இந்த நூல் வந்து ஒரு காரணமா இருக்கும். மற்றபடி இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது. அந்த கட்டுரையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு கட்டுரை கொடுத்து எழுதியிருப்பேன். அப்போ அதாவது சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல அப்படின்ற ஒரு பழமொழி வந்து நம்மளுடைய பாடத்திட்டத்துல இருந்தது. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க, தாழ்ந்த இடத்திலும் உயர்ந்தோர் தோன்றுவர் அப்படின்றது அதோடைய பொருளா இருந்தது. அப்ப அது குறித்த கேள்வியாக அந்த கட்டுரையில் நான் வந்து வச்சிருப்பேன். தாழ்ந்த இடத்தில் உயர்ந்தோர் தோன்றுவர்னாக்கா தாழ்ந்த இடம் என்பது எது? ஒரு கல்வி திட்டத்துல தாழ்ந்த இடம் என்று நீங்க எதை சொல்றீங்க? தோட்டப்புறத்தை சொல்றீங்களா, வறுமையான சூழலை சொல்றீங்களா, எது தாழ்ந்த இடம் என்ற கேள்வியை வந்து நான் வச்சிருந்தேன். அந்த காலகட்டத்தில் இருந்த அதிகாரிகள் என்னை கான்டாக்ட் பண்ணி இதை செஞ்சது வந்து நீங்களா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் எழுதல, அது குருன்னு யாரும் ஒருத்தர் எழுதுறாரு. இல்லை, எழுத்து நடையெல்லாம் பார்க்கும்போது இந்த கேள்வியெல்லாம் பார்க்கும்போது நீங்க மட்டும் தான் இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பிறகு அந்த பாடத்திட்டத்துடைய மறு உருவாக்கம் வரும்போது இப்படியான பழமொழிகள்லாம் நீக்கப்பட்டுச்சு. அது என்னாலதான் நீக்கப்பட்டுச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா ஒருவேளை நான் காரணமா இருந்திருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு விதத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ தாக்கம் இருந்திருக்கிறது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயமா நான் பார்க்கிறேன். நூல் குறித்து பேசியவர்களும் கலந்துரையாடல வினாக்கள் வழியாக ஐயாட்டம் பேசலாம். இப்போ மாணவர்கள் எனக்கு ஒரு கேள்வி. உங்களுடைய அந்த புனைவினுடைய மொழி வந்து அந்த தொன்மத்தை வந்து எப்பயுமே தொட்டு பேசுகிறது. நான் வந்து இதை வந்து ஜெயமோகன் அதிகமாக வாசித்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர். அவர் மாதிரி வேற யாராவது எழுத மாட்டாங்களா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்த சூழல்ல உங்க படைப்பு வந்து அதனுடைய வெளிப்பாடுகளாக இருந்தது. பேய்ச்சி நாவல் அது மாதிரி தான் இருந்தது. ரொம்ப இது மாதிரி ஒவ்வொன்றும் அப்சரா என்ற கதைகள் எல்லாமே அப்படி சொல்லலாம். இந்த மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொன்மையை தொட்டு எழுதுவது, உங்களுடைய இந்த புனைவினுடைய மொழிக்கு காரணம்
எப்படி நீங்க அதை கற்றுக்கொண்டு அல்லது அதை எப்படி உங்க கைவர பெற்றீர்கள் அப்படிங்கிறத தெரிந்துக்கிறது. தொடர் வாசிப்பு தான் முக்கியமான காரணம். ஒரு ஒரு நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னாக்கா, எழுத்தாளன் அப்படின்றனுடைய மூலப்பொருள் வந்து மொழி தான். ஒரு ஓவியனுடைய மூலப்பொருள் வந்து வண்ணங்கள் தான். ஒரு டான்ஸருடைய மூலப்பொருள் வந்து அசைவுகள் தான். அப்ப அந்த மூலப்பொருள் வந்து நம்ம கைவர பெறாம நாம் ஒரு சிறந்த எழுத்தாளனா இருக்க முடியாது. இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு இந்த நிமிஷத்துக்கு முன்னுக்கு கூட இந்த புத்தகத்தை வந்து வாசிட்டு ரொம்ப புகழ்பெற்ற புத்தகம் திருடன் மணியம் பிள்ளை புத்தகம். இந்த புத்தகம் வச்சுட்டு இருந்தேன். தொடர்ந்து வாசித்து கொண்டே இருப்பது, ஒவ்வொரு நாளும் வாசிப்பதுன்றது நம்ம மொழியை வந்து கூர்மைப்படுத்தும். அப்புறம் அந்த புனைவு தனக்கு தேவையான ஒரு மொழியை எடுத்துக்கிட்டு அதை தன்னைத்தானே வந்து கிரியேட் பண்ணிக்குது, உருவாக்கிக்குது. நன்றிங்க. வேறு யாரேனும் வினாக்கள் கேட்கலாம்? ஐயா நான் கேட்கலாமா? கண்டிப்பா. வணக்கம் ஐயா. ஐயா நீங்க புத்தகத்துல வந்து குறிப்பிட்டிருந்தீங்க, நீங்க கல்லூரியில கற்ற கல்வி வந்துட்டு உங்களுக்கு நீங்க பணிக்கு சென்ற பிறகு அந்த கல்வி வந்து உங்களுக்கு உதவல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஐயா அந்த கல்வி வந்து உங்களுக்கு உதவல அப்படின்னு நீங்க அந்த ஒவ்வொரு கதையிலுமே நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஏன் ஐயா? அதற்கான காரணங்கள். அதாவது ஒரு ஆசிரியரா செயல்படுறதுக்கு கல்லூரி படிப்பு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா உலகம் அல்லது அனுபவம் வந்து இன்னும் விரிவானது. நீங்க ஒரு சிக்கலான மாணவனை சந்திக்கும் போது அந்த மாணவனை எப்படி எதிர்கொள்றது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஆசிரியருடைய ஆளுமை, அவர் ஒரு பையனை வந்து கூர்மையா அறிஞ்சிக்கிறது தான் முக்கியம். கல்லூரி படிப்பு அப்படின்றது ஒரு பொதுவா ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வகுப்புல நீங்க ஒரு ஆசிரியரா வேலை செய்யறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணும். ஆனா ரொம்ப யூனிக்கா ரொம்ப நுட்பமா இருக்கிற பையனை எப்படி வந்து விளங்கிக்கிறது? இப்ப நான் அந்த கட்டுரையில எழுதியிருப்பேன். அதுல இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பையன் தினமும் தன்னுடைய பாட்டிக்கு கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன். எங்க பள்ளிக்கூடத்துல தான் அந்த போன் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனாக்கா அப்பெல்லாம் வந்து அந்த போன் வந்து பள்ளிக்கூடத்துடைய மத்தியில தான் இருக்குது. தினமும் அவன் கால் பண்றான். அங்க இருக்கிற எந்த ஆசிரியர்களும் ஏன் அவன் கால் பண்றான், யாருக்கு கால் பண்றான்றத குறித்து எந்த விதமான அவேர்னஸும் இல்லையே. அப்ப நம்ம கூடுதலா ஒரு அக்கறை எடுக்கணும். ஏன் கால் பண்றான், எதுக்கு கால் பண்றான்னு பார்க்கும்போது அவன் கால் பண்ணவே இல்லை ஆக்சுவலி. ஓகே, அவன் பாட்டியோட நம்பரை தேடிக்கிட்டு இருக்கிறான். இந்த விஷயம் இருக்குல்ல, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு கருணை ஆசிரியருக்கு வேணும்னு நினைக்கிறேன். அந்த கருணைய கல்லூரி போதிக்குதான்றது தான் அந்த கட்டுரை முழுக்க நான் கேட்கிற விஷயம். ஓகே, கல்வியை போதிக்குது, கருணைய ஒரு கல்வி நமக்கு வழங்குதா, ஒரு பையன்கிட்ட கூடுதலா அக்கறை செலுத்துறதுக்கான மனநிலை உண்மையிலே நமக்கு வழங்குதான்ற கேள்விதான் அந்த கட்டுரை முழுக்க இருக்கு. ஆமா. நன்றி ஐயா. நான் என்ன அபிப்பிராயப்படுறேன் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் தாயாக, தந்தையாக, நண்பனாக, தோழனாக, நம்பிக்கைக்கு உரிய ஒரு நபராக விளங்க பல பன்முக முகளை நாம் ஆசிரியர்கள் அந்த பொறுப்பை நாம் வகுப்பறையில் பாடம் சொல்லிக் கொடுப்பதை மட்டும் இல்லாமல் உளவியல் ரீதியாகவும் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நான் உங்கள் நூல் மூலமாக உணர்கிறேன். நன்றி சார். உண்மைதான். ஹலோ ஹலோ கேக்குது பேசுங்க. வணக்கம் ஐயா. நான் இந்த நூலை படிக்கல. ஜெயமோகன் சாரோட அந்த பதிவுல இருந்து தான் நான், அதுவும் இப்ப இந்த பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். இரு சகோதரிகளும் வந்து ரொம்ப நல்லா வாசிச்சாங்க. அதனாலேயே மறுபடியும் இந்த நூலை படிக்கணும், இந்த கட்டுரைகளை படிக்கணும் அப்படிங்கிறது ஆர்வமா இருக்கு. நான் ஒரு ஆசிரியராக இருந்த காரணத்தினால் எனக்கு அது மேலும் ஒரு ஆர்வத்தை தூண்டுது. நீங்க சொன்ன மாதிரி கல்லூரி கல்வியோ நம்மளுடைய தகுதியோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோ வந்து ஒரு வேலையை வாங்குற அளவுக்கு மட்டும்தான் பயன்படும். ஆனா அதற்கும் அப்பால் மாணவர்களினுடைய மனநிலையை, அவர்களுடைய சூழ்நிலையை ஒரு கருணையோட அணுகிறதுக்கு வந்து பல அந்த நியூவான்சஸை வந்து வாழ்க்கை தான் நம்மளுக்கு கற்றுத்தரும். அது நீங்க சொன்னது வந்து ரொம்ப உண்மையாவே ஒரு கண்ணில் நீர் வர வைக்கிற மாதிரி ஒரு வார்த்தை. அது எல்லா ஆசிரியர்களும் கருணையோடு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 10% கருணையோட அவங்க சம்பளத்துக்கு வேலை ஆசிரியர்களுக்கு நிறைய பழு இருக்கு, நான் அதை ஒத்துக்கிறேன். நான் நிறைய இப்ப வேலை இருக்கு, எல்லாம் இதா இருக்கு.
ஆனா இந்த வன்முறைகள் இந்த காலத்துல மாணவர்களிடையே அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அப்பவும் ஒரு ஆசிரியர் மாணவர்களை வெறுக்காமல் அந்த கருணை உள்ளத்தோடு அணுகுனாங்க அப்படின்னா அந்த வன்முறையை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப குறிப்பா எங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஆண் கழிவறைகள்ல அந்த பைப்பெல்லாம் உடைச்சிருவாங்க, அந்த கழிவறைகள் எல்லாம் உடைச்சிருவாங்க. அதுல அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். அங்க போய் ஒரு சூப்பர்வைஸ் யாரும் பண்ண முடியாது. ஆனா அங்க அவ்வளவு அந்த அளவு அவங்களுக்கு கோபம் ஏன் வருது, ஒரு வெறுப்பு ஏன் வருது, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி உடனடியே ஒரு தீர்வு சொல்ல முடியாது. ஆனா உங்களிடத்துல நான் அதற்கான ஒரு பதிலை தேடுறேன். இல்ல எனக்கு அதாவது ஒரு ஒரு சிக்கலுக்கான தீர்வு அந்த தீர்வு நோக்கி போறதுக்கான நாலேஜ் என்கிட்ட இல்ல. ஆனா நான் ஆசிரியர்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, அவங்க ஒரு மாணவனை புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது சக மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இலக்கியம் தான் முக்கிய காரணமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம கூடுதலா இப்ப ஒரு வேளை என்ன கேட்பாங்க, எப்படி நீங்க மட்டும் ஒரு பையனை ரொம்ப ஈஸியா அடையாளம் கண்டுக்கிறீங்க, எப்படி அவங்ககிட்ட இருந்து அவ்வளவு எளிதா உண்மையை வர வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, அந்த அந்த மாணவனை என்னால இன்னும் கொஞ்சம் கூடுதலா புரிஞ்சுக்க முடியுது. அதான் காரணம். அப்ப இந்த கூடுதலா புரியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, இலக்கியங்கள் வாசிக்கிறது தான். ஏன்னா இலக்கியங்கள் மனித மனத்துடைய நுட்பமான பகுதிகள் நம்மகிட்ட திறந்து திறந்து காட்டிக்கிட்டே இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமா ஒரு மாணவங்கிட்ட பேசும் பொழுது அல்லது சக ஆசிரியர்கிட்ட யார்கிட்ட நம்ம பேசினாலுமே அவங்களை இன்னும் கொஞ்சம் நுட்பமா நம்மளால விளங்கிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதன் வழியாகத்தான் அந்த பையனை நம்ம மாற்ற முடியும். ஓகே, அப்ப இப்ப நமக்கு தேவை அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய பார்வையில இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு வெளிச்சம் தான். அதை நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்கு இலக்கியம் நமக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். இலக்கிய வாசிப்பு நமக்கு உதவும் நினைக்கிறேன். நன்றிங்க. உண்மையிலே இந்த கலந்துரையாடல் ஒரு பெரிய பயனுடையதாக அமைந்திருந்தது. வகுப்பறையினுடைய வெளிச்சம் இலக்கியத்தின் வழியாக ஆசிரியர்களுக்கு நிகழும். இந்த மாணவ புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஐயா அவர்கள் நூல் வழியாகவும் அவருடைய பேச்சின் வழியாகவும் நாங்கள் நிறைய பெற்றிருக்கின்றோம். கலந்துரையாடலில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 225. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் சோ முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக மாணவிகள் செஸ்மிதா ரவி மற்றும் யோகஸ்ரீ ரவி இருவரும் இணைந்து ஒரு நூல் இரு மாணவர் என்னும் அடிப்படையில் மா நவீன் அவர்கள் எழுதிய வகுப்பறையின் கடைசி நாற்காலி என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார்கள். சமகால இலக்கியத்தை எழுதும் ஆர்வலர், நவீன இலக்கிய எழுத்தாளர், திறனாய்வாளர், மலேசிய திரைப்படத்துறையில் பங்காற்றியவர், வல்லினம் இதழாசிரியர், இளங்கவி விருதாளர், தமிழ் இலக்கிய தோட்ட விருதாளர், வாசகசாலை விருதாளர் போன்ற நூலாசிரியர் குறிப்போடு தொடங்கியமை 24 கட்டுரைகளை கொண்டு 100 பக்கங்களை கொண்ட பணுவல், நடக்கும் பொருட்கள், நாட்டு ஆடும் செம்மறி ஆடும், வெற்றியின் கூச்சல், உதவாக்கரை போன்ற பல்வேறு தலைப்புகளில் கருத்துக்களை தேர்வு செய்து கொண்டமை, மாணவர்களிடையே நிலவும் சமூக வேறுபாடுகளையும் ஆசிரியரின் அணுகுமுறையினையும் மையப்படுத்தி தொடுதல் என்ற தலைப்பில் எடுத்துரைத்தமை, மாணவர் பருவத்தில் தனக்கு நேர்ந்த திக்குவாய் சூழலை புரிந்து கொண்டு செயலாற்றிய பயிற்சி ஆசிரியரின் திறத்தை வெளிப்படுத்தும் திக்குவாய் கட்டுரையும், பள்ளியின் வளர்ச்சியை நோக்கிய தேர்வு முறைகள், மாணவர்களின் தனிப்பட்ட திறமை நிராகரிப்பு போன்றவற்றை சுட்டிக்காட்டும் தூரிகை ஏந்தும் கரங்கள் கட்டுரையும், ஒருவனின் உடல் அமைப்பை கொண்டு எடை போடும் சூழலை எடுத்துரைக்கும் சர்வேஸ் கதையும் சமூக மாற்றத்திற்கான நூலாக எடுத்துரைத்தமையும், இருவரும் தெளிவாகவும் பொறுமையாகவும் மொழி புலமையோடும் நுணுகி ஆராய்ந்து உரையாற்றிய ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக மாணவியர் இருவருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் நூலாசிரியர் இணைந்து நூல் எழுதுவதற்கான சூழலையும் மிதுநிலை மாணவர்களின் நிலைப்பாடு குறித்தும் பங்கேற்பாளர்களின் வினாவிற்கு விடையளித்தும் உரையாற்றியமைக்கு நன்றிகள் ஐயா. தொடர்ந்து
நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கு நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. எதையும் பிரதிபலிக்காமல் படித்து கொண்டே இருப்பது என்பது செரிமானம் இல்லாமல் சாப்பிட்டு கொண்டே இருப்பதை போன்றது என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.